ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பூமி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம உதிரியான சூப்பரான சேமியா எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்க போது வாங்க செய்ய போகலாம். ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்திருந்தாலுமே இப்படி கொஞ்சம் எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் சேமியா செய்யும்போது எப்போயுமே குழஞ்சி வந்துடுதுன்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்குமே நல்லா இல்லைன்னு. சேமியா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பசங்களும் சரி, வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேமியா நான் செய்கிற இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடிக்கு நீங்கள் சேமியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த வறுத்து எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது தண்ணி உங்களுக்கு கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது, ரொம்ப தேவையில்லை. ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ரெண்டாக கொஞ்சம் பிதுங்கி வர்ற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு வேலையா, இதை டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த சேமியா பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கம்மியாக தான் எடுத்திருக்கேன், வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் கீறினது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணி, இன்னும் என்னென்னா உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சம். கரம் மசாலா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலாவோ அல்லது மட்டன் மசாலாவோ உங்கள்கிட்ட இருக்கிற மசாலா எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நான் எப்படி ஊற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக தான் இதுலேயே மல்லியும் கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம 2 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கான அளவு இது. உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டையை பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்த மாதிரி உப்பு, மிளகு போட்டு, மிளகு தூள் போட்டு நல்லா பொரித்து அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் கிளறுறேன் இல்லைங்களா, இதுக்கு பிறகு நீங்கள் அந்த முட்டையும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக முட்டை சேர்த்தும் செய்யலாம் நீங்கள். அதுவுமே நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக நம்ம கிளறிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இது கூட நீங்கள் ஃபைனலாக நெய்யுமே ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் பக்காவாக கிடைக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், அருமையான உதிரியான பிரியாணி ஸ்டைலில் செஞ்ச
சூப்பரான சேமியா எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். சமையல் வீடியோஸ், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் வீடியோஸ் வர்றது இல்லையே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் கூடிய விரைவில் வரும். இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வேண்டி எதுவும் லைவாக வந்து என்னால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த் எனக்கு க்யூர் ஆனதும் நான் பழையபடி வந்துட்டு லைவ் வந்துட்டு உங்களுக்கு போட ஆரம்பிப்பேன். கிளாஸ்க்கான நோட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸாக கொடுக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் சமையல் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.